வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமான தகவல் தான். ஸோ நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோவும் போடலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணீங்க. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டீங்க. ஸோ நம்ம வந்து எந்த அப்டேட்டும் இல்லை, இருந்தால் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன நியூஸ் கட் வந்திருக்கு. அந்த நியூஸில் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துடலாம். அதே போல் உதவியாளர்களோட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, கரண்ட்லி சுச்சுவேஷனில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் நமக்கு வந்து தெரிய வந்துடும். எத்தனை வேக்கன்ட் காலியாக இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஆட்களை நியமிக்காமல் அடிக்கடி தேர்வு நடத்தும் கொடுமை கண்ணாமூச்சி காட்டும் கால்நடை பராமரிப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. மொத்த பணியிடத்தில் பாதி காலியாக இருந்தாலும் காலி பணியிடத்திற்கான பணியிடத்திற்காக அடிக்கடி தேர்வு நடத்தப்பட்டாலும் ஆட்கள் நியமனம் மட்டும் நடைபெறவில்லை என கால்நடை பராமரிப்பு துறையினர் புலம்புகின்றனர். அதாவது தேர்வு நடத்துகிறாங்க, எல்லாமே வேலையும் நடக்குது, ஆனால் ஆட்கள் நியமனம் மட்டும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வகையான காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இதில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் பணிக்காக, இதுதான் மெயினானது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணிக்காக 2015 முதல், இது 15 கிடையாது 13லேருந்தே வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு, நேர்முக தேர்வுகள் தொடர்ந்து நடத்தப்படுவதும் பின்னர் ரத்து செய்யப்படுவதுமாக உள்ளது. இன்று வரை கால்நடை பராமரிப்பு உதவியாளர், கால்நடை ஆய்வாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. ஸோ உதவியாளர் பணியிடங்களும் அதே தான் இருக்குது, கால்நடை ஆய்வாளர் பணியிடங்களும் சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. திட்டங்கள் மட்டும் அதிகம், அதாவது திட்டங்கள் நிறைய போட்டிருக்காங்க, அதை செயல்படுத்துவதற்கான ஆள் பற்றாக்குறை இருப்பதை மட்டும் எந்த அரசும் உணரவில்லை. இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட புதிய கால்நடை மருந்தகங்கள், கிளை நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளன. அதாவது புதுசாக கால்நடை மருந்தகங்களும் கிளை நிலையங்களும் துவங்கப்பட்டன. அதற்கு தேவையான கால்நடை உதவி டாக்டர்களோ கால்நடை ஆய்வாளர்களோ பராமரிப்பு உதவியாளர்களோ நியமிக்கவில்லை. எல்லாமே பண்ணுறாங்க, பட் டாக்டரோ ஆய்வாளரோ உதவியாளரோ நியமிக்கவில்லை. இது வென்று மண்டல இணை இயக்குனர், துணை இயக்குனர், உதவி இயக்குனர் அலுவலகங்களில் உள்ள இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் போன்ற அமைச்சு பணிகளுக்கான பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர்களே காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணிகளையும் செய்ய வேண்டியுள்ளது. மண்டல துணை இணை துணை உதவி இயக்குனர் அலுவலகங்களில் அலுவலக உதவியாளர்கள் நியமிக்காததால் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களை 2 வேலைகளையும் செய்ய வற்புறுத்துகின்றனர். இரவு காவலர் இல்லாவிட்டால் அந்த வேலையை பராமரிப்பு உதவியாளர்களே செய்ய வேண்டியுள்ளது. பணியிடம் பாதிக்கு மேல் காலி. கால்நடை உதவி டாக்டர்களுக்கான காலி பணியிடம் 38. ஸோ எவ்வளோ காலி பணியிடம் என்னென்ன இதில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உதவி டாக்டர் 38, கால்நடை ஆய்வாளர்களுக்கான மொத்த பணியிடம் 2618. முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளருக்கு மொத்த காலி பணியிடம் 189 காலியாக உள்ளது. 31 கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் மொத்த காலி பணியிடங்கள் 4915. ஸோ கால்நடை பராமரிப்பு உதவியாளரோட மொத்த காலி பணியிடங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4900. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனாவோ இல்லை ஏதாவது வெளியிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 10,000 வரையுமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் கொடுத்துருக்கிறது 4915 வரை இருந்திருக்கு அப்படின்றது முன்னாடி இருக்க நோட்டிஃபிகேஷன் பொறுத்து. புதுசாக மேபி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா மினிமம் 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது வரும். எண்ணிக்கை மொத்தமாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. திட்டங்களுக்காக மட்டுமின்றி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருப்பதையும் முழுமையாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் கால்நடை பராமரிப்பு துறையினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறமாவது அடுத்து தொடர்ச்சியாக ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறமாவது அதற்கான முழுமையாக வந்து நிரப்பி முடிப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். வெறும் தேர்வுகளும் நேர்முக தேர்வுகளும் நடத்தாமல் நியமனம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டீங்க, நம்ம அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதனால் கிடைக்குதோ கிடைக்கலையோ எதையாவது ஒன்று சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு அப்டேட், ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக கேட்க தேவையில்லை, நமக்காக ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்காமல் இருக்கிறது இல்லை. ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.